ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு உளுந்து வடை செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உளுந்தை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா களைஞ்சி அதை ஒரு ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. அது கூடவே நான் மிளகையும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா இந்த மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இருந்தால் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பிச்சு பிச்சு எடுத்து போட்டு வடையையும் சேர்த்து வெளியே நிறைய போட்டுருவாங்க. அதனால் நான் இதை உளுந்து கூடயே சேர்த்து மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதை இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் பச்சை மிளகாவை முழுசாக போடுறேன். பச்சை மிளகாவை முழுசாக போட வேண்டாம் நினைக்கிறவங்க மாவு கூடயே சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு ஸ்பூனில் இந்த மாவை எடுத்து போடுங்க. அதை நாங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சு செய்ய வேண்டாம். ஏன்னா மீடியமான சூட்லேயே வச்சு அதை வறுத்தெடுங்க. அப்படின்னா தான் அது நல்லா முருகி வரும். இல்லைன்னா ஒரு பக்கமாக வெந்திருக்கும். அதாவது மேலே ஃபுல்லாக நல்லா வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே பிச்சு பார்த்தா அப்படியே மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா நம்ம வறுத்து எடுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதை நல்லா திருப்பி போடுங்க. இப்படி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா இது சாப்பிட நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இதில் நான் அரிசியோ மைதாவோ வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.